இரா வாங்க வலிமா. தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. இப்படி உட்காருங்க. என்ன சொல்றா? எனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு ஒன்னும் ஆகாதாமா. ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணாமா. ம். வழக்கமா எல்லா குழந்தைங்களும் தூங்கும்போது கதை சொல்லும். நாமளும் சொல்லுவோம். தூங்குவாங்க. ஆனா இவ நான் பயந்துட்டேன்னு எனக்கு ஆறுதல் சொல்லி கதை சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கா. இவ நம்ம குடும்பத்தோட சொத்து வலிமா. நமக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை. வலிமா, ஆ? உங்க மடியில படுத்துக்கவா? என்ன நீ? படுத்துக்கோ வா. வீரா, வீரா என்ன அழுதுட்டு இருக்க? ஆ? என்னம்மா? எனக்கு ஒரு செகண்ட் உயிரே போயிடுச்சு வலிமா. என் புள்ளைக்கு ஏதோ ஆயிருமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். இதுக்கு மேல நம்ம கிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்ல வலிமா. இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால உயிரோடவே இருக்க முடியாது. என்ன நீ இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா? நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. நீ போய் அதெல்லாம் அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. அவ நல்லா இருப்பா. எனக்கு இந்த உலகத்துல வேற எதை பத்தியுமே கவலை இல்ல வலிமா. நான் ஒரு கலெக்டர். நான் நினைச்சா என்னோட அதிகாரத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும். எவ்வளவு பாதுகாப்பு வேணாலும் போட முடியும். ஆனா அப்படியெல்லாம் போட்டா அவளை ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கிற மாதிரி இருக்கும். அன்னைக்கு சொன்னல வெளியில போக கூடாதுன்னு. அதுக்கு குழந்தை எவ்வளவு ஃபீல் பண்ணனு பாத்தீங்கல்ல. நீ ஏன் சொல்றல்ல அவள குழந்தைன்னு? அவளுக்கு என்னம்மா தெரியும்? வலிமா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவளுமே நாம சொல்றத கேட்க மாட்டேங்கிறாள. நம்மனாலையும் தைரியமா இருக்க முடியல. எந்த நேரமும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரியே இருக்கு வலிமா. சில நேரம் ஏண்டா படிச்சு இப்படி ஒரு பதவிக்கு வந்தோம். என்னோட பதவியும் அதிகாரமும் குழந்தைக்கு ஆபத்து உண்டாக்கிருமோன்னு தோணுது வலிமா. நீ இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது. நீ எவ்வளவு தைரியசாலி, எவ்வளவு உறுதியான பொண்ணு. எங்க இந்த சில்லுவண்ண இன்னும் காணோம்? அங்க யார பாத்துட்டு இருக்க? என்னடா அங்க பட்டறைய திறக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா ஒரு வேலையா? இங்க என்ன வேலை உனக்கு? உனக்கு என்னதான்டா பிரச்சனை? இல்ல, அண்ணியும் உங்ககிட்ட பேச மாட்டேங்குது, குடும்பத்திலயும் யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வேலை வாழ்க்கைய முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியோ? புரியல. அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம நான் சொல்லி நீ எப்படி எடுத்துப்பேன்னு புரியல. இருந்தாலும் நான் சொல்றேன். அப்ப ஏதோ ஒண்ணு கேவலமா யோசிச்சிருக்கான். இல்ல, ஒரு வேளை சைட்டு ஈட்ட அடிச்சு 2வது கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்றியோன்னு தோணுது தல. நினைச்ச மாதிரியே. என்னதுல? உனக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறதுக்கு யாரா சொல்லித்தரா? அதெல்லாம் சொல்லி தர தேவையில்ல, நானா யோசிப்பேன்ல. இனிமே இப்படி யோசிச்சேன்னு வச்சுக்கேன், மூளைய புடிங்கி வெளியே வீசிடுவேன். போய் கடை திறந்து வேலையை பாடுறா போட. என் மனசுல தோணதை சொன்னேன், இப்படி விரட்டி அடிக்கிறே தல. போடான்ட்டேன். சரி நான் போறேன், நீ வந்து சேரு. போ. ஏங்க சொல்லுங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இல்லங்க, நான் அப்படியெல்லாம் இல்ல. எப்படியெல்லாம் இல்ல? இல்ல, அன்னைக்குதான் பாத்தீங்க, அதுக்குள்ள நீங்க என்கிட்ட. ஏங்க, உங்க கூட ஒரு பாப்பா வரும்ல, அது எங்க? ஓ, இதுதான் கேட்க வந்தீங்களா? வேற என்ன நினைச்சீங்க?
இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. சரி, எங்க பாப்பா எங்க? அவ வீட்ல இருப்பா. இன்னைக்கு வரலைங்களா? வரல. இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டிருக்காங்க. ஓ. ஏங்க, உங்களுக்கு ஆகாதவங்க யாராவது இருக்காங்களா? புரியல. இல்லைங்க, உங்களை பிடிக்காத, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த மாதிரி பகையாளிங்க யாராவது இருக்காங்களா? இல்லையே. பாப்பாக்கு அவ குழந்தைங்க, அவளுக்கு யார் எதிரிங்க இருப்பாங்க? கரெக்ட் தான். சரி, பாப்பாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க.